Hey guys, welcome to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சோள பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் 3 கப் சோள மாவு எடுத்திருக்கேன். சோள மாவு அரைக்கும் போதே இதுல நான் அரிசியும் சோளமும் போட்டு ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிறேன். அதனால இது 3 கப் நான் எடுத்துக்கிறேன். மாவு கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கப்புக்கு வெல்லத்தை பொடிச்சு வச்சுக்கோங்க. நான் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். வெல்லமும் கருப்பட்டியும் நான் சேர்த்து போடுறேன். 1/2 கப்பு வெல்லமும் கருப்பட்டியும் சேர்ந்து போட்டிருக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா நான் இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கிறேங்க. இதை கரைச்சிட்டு நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க. இதுல இப்ப நான் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். இனிப்பு நீங்க மாவு கரைச்சி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கிட்டே நீங்க இனிப்பு பார்த்துக்கலாம். இனிப்பு பத்தல அப்படின்னா நீங்க கூட கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாங்க. மாவை நல்லா இந்த மாதிரி கெட்டியா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வெல்லம் தண்ணி விடும்ல, அது ஊற வைக்கும் போதுதான் நல்லா தண்ணி விடும். அதனால இப்ப எனக்கு வெல்லத்தோட டேஸ்ட் பத்தல, அதனால நான் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சு எடுத்துட்டு வந்துடுறேங்க. இப்போ இதை ஊற போட்டு பாருங்க, ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. எப்படி தெரியுதுன்னு பாருங்க. நல்லா மேல எல்லாம் பாருங்க. இது மேல இருக்கிறது தண்ணி இல்லைங்க, வெள்ளத்துல உள்ள தண்ணி. வெள்ளம் உருகுனா இந்த மாதிரி தான் வருங்க. அதுக்குதான் நான் அப்பவே உங்ககிட்ட நல்லா கெட்டியா கரைச்சிக்கோங்கன்னு சொன்னேன். இங்க பாருங்க எவ்வளவு அழகா நல்லா கிளறியாச்சு. நல்லா மாவு பதத்துக்கும் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பனியாரக்கல்ல நம்ம கேஸ்ல வச்சுக்கலாங்க. இப்போ நான் பனியாரக்கல்ல கேஸ்ல வச்சுட்டேங்க. அது கொஞ்சம் சூடாகட்டும். கல் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ எல்லா குழிலையும் மாவு ஊற்றிக்கலாம். முக்கால்வாசி மாவு ஊற்றினா போதுங்க. ஃபுல்லாக மேலே வர்ற வரைக்கும் ஊற்றாதீங்க, இல்லைனா திருப்பி போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ட்ரபிளாக இருக்குங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஊற்றிட்டு நான் அப்புறமா மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் இந்த சைடில் வேக போட்டுட்டு அப்புறம் மூடி எடுத்துட்டு திருப்பி போட்டுட்டு திரும்ப வேக வைக்கணுங்க. இப்போ இதை எல்லா குழிலையும் ஊற்றி எடுத்துக்கலாம். எல்லா குழிலையும் ஊற்றி நான் மூடி போட்டு மூடிட்டேங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் இந்த சைடில் வேகட்டும். கேஸ் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் லோ ஃப்ளேமில் வைங்க. இப்போ இது வேக வச்சு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இங்க பாருங்க முக்கா பதத்துக்கு வெந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்ல சூப்பர் ஹெல்தியான ஸ்நாக்ஸுங்க. இது நான் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவை குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டாலும் சூப்பரா இருக்குங்க டேஸ்ட். இந்த பாருங்க எவ்வளவு அழகா கலர்ஃபுல்லா இருக்கு. சோள மாவு இது ஏற்கனவே நாங்க வீட்டுல ரெடி பண்ணி வச்சிருந்தோம். சோளம், அரிசி, அப்புறம் கொஞ்சமா உளுந்து போட்டு இதை நாங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நாங்க திருப்பி போட்டாச்சு. இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேம்ல நம்ம வச்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம இதுல. இது ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம அதை பிளேட்ல எடுத்து மாத்திக்கலாங்க. நல்ல சூப்பரான சோள இனிப்பு பணியாரம் ரெடிங்க. இங்க பாருங்க நல்லா கிரன்ச்சியா சாஃப்டா சூப்பரா இருக்குங்க. வெளியே இந்த சரௌண்டிங் எல்லாம் கிரன்ச்சியா இருக்கு, நடுவுல ஃபுல்லா சாஃப்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஒருவேளை நீங்க இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.